ஸோ இதில் நம்ம க்ரீன் பின் தான் தேவை. ஏன் அப்படின்னா க்ரீன் வந்து எஸ்எம்பிஎஸ் ஆன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிகர் சுவிட்ச் மாதிரி, ஓகேங்களா. ஸோ அந்த க்ரீனை வந்து எதுவும் கூட ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா பிளாக் ஒயர் கூட ஷார்ட் பண்ணணும். எந்த பிளாக் ஆகுனா இருக்கலாம். ஸோ இதில் எஸ்எம்பிஎஸில் வரக்கூடிய எந்த பிளாக் கூடயாவது இணைச்சி விட்டுருங்க அந்த க்ரீன் கலரை. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நீங்கள் கிரவுண்டு கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸோ கம்ப்யூட்டருக்கு மேலே ஸோ அதனுடைய இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, மெட்டல். ஸோ அந்த மெட்டல் மேலே நீங்கள் வச்சா கூட எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகும். ஸோ இப்போ நான் பவர் கார்டை போட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகே, பவர் கார்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபேன் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓகேங்களா, ஃபேன் ஓடுது பாருங்கள். ஸோ எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். எல்லோவை வந்து பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பிளாக்லையும் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. ஸோ கரெக்டாக 12 வோல்ட் வருது.